உங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு ஜெர்மனிலே ஒர்க் பண்ணிட்டு திருப்பி மலேசியாவுக்கு வரலாமா, உங்கள் ஹோம் டவுன் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா, ரொம்ப குடிபெயர்ந்த மாதிரி. அப்புறம் உங்கள் நிறைய பிளாக்ஸ் எல்லாம் தமிழில் எழுதியிருக்கிறீங்க, நிறைய அவார்ட்ஸு விருதுகள்லாம் தமிழில் வாங்கியிருக்கிறீங்க. இந்த தமிழ் எப்படி உங்கள் கூட ஒன்று சேர்ந்து மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டீங்க, எங்கெங்கேயோ போய் படிச்சிங்க, பிஹெச்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கான கான்ட்ரிபியூஷன் நிறைய இப்போ பிளாக்லாம் எழுதியிருக்கிறீங்க, நிறைய 2-3 பிளாக்லாம் எல்லாமே தமிழில் எழுதியிருக்கிறீங்க. ஸோ எப்படி திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கான்ட்ரிபியூஷன்? நானே சொல்கிறேனே 19 நூல்கள் தமிழில் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு நூல் மட்டும் தான் ஆங்கிலத்தில். 19 நூல்கள் தமிழில், எல்லாமே ஆய்வு நூல்கள் தான். என்னுடைய அம்மா தான். அம்மா தான். ஓகே. அம்மா தமிழ் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. பத்திரிகையாளர் ஆனாங்க மலேசியா வந்த பிறகு. அதுக்கப்புறம் அவங்க சோஷியல் ஒர்க்கர் ஆனாங்க, பாலிடிக்ஸ் வரைக்கும் வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ், எழுத்தாளராக இருந்தாங்க. அதனால் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இப்போ தமிழில் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா தமிழ் படிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் வெளிநாடு போன பிறகு தான் எனக்கு தமிழ் நிறைய படிக்கணும்னு தோணுது. சீரியஸ்லி. ஏன்னா இப்போ யூரோப் போன பிறகு தான் எனக்கு தமிழ் படிச்சுக்கணுன்னே தோணுது. ரொம்ப சீரியஸாக நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே ஒவ்வொரு நாடும் அவன் லாங்குவேஜ் தான் பார்த்துட்டு இருக்கான். இட்டாலிக்கு போனால் நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியாது, நீங்கள் இட்டாலியன் தான் பேசணும். பெல்ஜியம் போனால் பெல்ஜியம் லாங்குவேஜ் தான் நீங்கள் பேசணும். நெதர்லாந்து போனால் நீங்கள் டச் லாங்குவேஜ் தான் பேசணும். ஜெர்மன் போனால் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசணும். அதை பார்த்தோன்னா ஐயோ ஒவ்வொருத்தனும் அவன் லாங்குவேஜ் தூக்கி வச்சுட்டு இருக்கான், நம்ம வந்து இங்கிலீஷ் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சது பாருங்க. லாங்குவேஜ் மொழிக்கு, அதாவது வேலைக்கு ஜெர்மன் லாங்குவேஜ், வேலைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், வாழ்க்கைக்கு தமிழ் லாங்குவேஜ், நம்மளுடைய ஆய்வுக்கு தமிழ் லாங்குவேஜ். அது அப்படியே நமக்கு பயிற்சி பண்ணிக்கலாம். நல்லா பெரிய வயசான பிறகு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். தமிழ் நல்லா தீவிரமாக படிக்க ஆரம்பித்தேன். தமிழ் நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இலக்கணம் படிக்கணும். தமிழ் இலக்கணத்தை படித்தாகணும் இல்லைங்களா? தமிழ் இலக்கணம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, வெரி சயின்டிஃபிக் தமிழ் இலக்கணங்கிறது. இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. திருக்குறளில் கூட கஷ்டப்பட்டு தானே படிக்கிறோம். அப்படி இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்லுவேன், நான் சின்ன வயசில் படித்தது மலாய்ப்பள்ளி. நான் மலேசியாவில் படித்தேன் மலாய்ப்பள்ளி. ஆனால் தமிழும் சீரியஸாக படிச்சுக்கணும்னு ஆரம்பித்த போது தமிழ் இலக்கணத்தை தான். உங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல புக்கு, ஆக்கி பரந்தாமனாரோட புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி நைஸ். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஒற்றுப்பிழைகள்லாம் எனக்கு வராது. அவனுக்கு அவளை பார்த்தான், ஐ வந்தால் இப்போ 2ஆம் உறுப்பு, இதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. காரணம் என்னன்னாக்கா இந்த தமிழ் இலக்கணத்தை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அது ரொம்ப ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ளது நம்ம தமிழ் இலக்கணம். அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் மற்றதெல்லாம் படிக்கிறதெல்லாம் ஈஸியாக வரும். நிஜமாவே சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தமிழ் படித்த அம்மாக்குன்னா இல்லை உங்கள் ஃபீல்டு கெரியர்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஐடி ஃபீல்டாக இருக்குது. ஐடி ஃபீல்டு. அதில் நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி சிஸ்டமுள்ள போயிட்டுன்னா எனக்கு ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ் தான். சரி, அங்கே ஜெர்மனில் இருக்க போது நேபர்ஸ் எல்லாமே ஜெர்மன்ஸ் தான், ஜெர்மன் பேசுகிறவங்க தான். இப்போ ஒளியெலாம் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் தெரியும். எந்த ஒரு தமிழனுமே பக்கத்தில் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம். சரி, ஆனால் இதுக்குள்ளே தமிழ் உலகத்துக்கு வந்துட்டோன்னா இது தமிழ் வந்துடும். ஏன்னா என் புக் வீட்லேயே பார்த்துட்டு அவர்கிட்ட கேளுங்க, நான் அவ்வளோ தமிழ் புக்ஸ் வச்சுருக்கேன். வாசிக்கிறத வந்து நம்ம ஒரு ருட்டீனாக வச்சுக்கணும். இப்போ டெய்லி வாசித்தல் அப்படின்னு. வாசிப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணணும், பல வகையில் ஹெல்ப் பண்ணணும். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் கூட ஒரு லெக்சர் பண்ணலாம், என்ன ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு. பட் ரீடிங் மஸ்ட். ஒரு 10 pages or 20 pages per day அப்படின்னு வச்சுக்கிட்டு வாங்க. தமிழ் இலக்கணத்தை படிங்க, நல்லாயிருக்கும். ஆக்கி பரந்தவனார் புக் எடுத்து வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சில விஷயங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்துடுவீங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. ஆமாம், புதுசாக பார்க்குறத சொல்கிறீங்களா? இப்போ இருக்கிறது இல்லையா? ஜப்பான் போகணுன்னு ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா ஜப்பான் மேலே ஒரு கோவம் இருந்தது எனக்கு, அதனாலே நான் போக வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான், ஏன்னா எனக்கு ஏன் கோவம் இருந்ததுனாக்கா, ஹிஸ்ட்ரியில் நாங்கள் வந்து படித்தது எப்படின்னா, மலேசியா வந்து ஜப்பானீஸ் ரூல் பண்ணாங்க ஒரு 5 years. அப்போ வந்து மலேசியன் மக்களை பயங்கர கொடுமைப்படுத்துனாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. சாதாரண கொடுமை இல்லை. அதுக்காக வந்து அந்த பிஎம்ஏ வந்து நாட்டில் வந்து நின்று மண்டிட்டு அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு போனார். அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபீலிங்கில் நாங்கள் ஜப்பானீஸை கண்டாலே பிடிக்காது. எனக்கு நேபர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் பலகாரம் கொடுப்போம், அவங்க வீடு மட்டும் கொடுக்க மாட்டாங்க தீபாவளிக்கெல்லாம். அவ்வளோ ஒரு கோவம் இருந்தது. ஆனால் இப்போ நாளாக நம்ம ஹிஸ்ட்ரி தெரிய ஆரம்பித்த பிறகு நமக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியுது. அதனால் ஜப்பான் போகணும். இட்டலி அது வந்து தெருவுக்கு தெரு ஹிஸ்ட்ரி. இட்டலி வந்து தெருவுக்கு தெரு வரலாறு இருக்கும், தெருவுக்கு தெரு மானுமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் எங்கே போனாலும் இட்டலியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நமக்கு கொடுக்குற அங்கே சாப்பாடே இல்லாமல் நம்ம பில்டிங்கை பார்த்து ரசிக்கலாம். நம்ம மூச்சு காற்று அதுவே வந்து அப்படி தான் இருக்கும். இட்டலி வந்து ஒரு வரலாறு.
சொல்லுங்கள். ஆமாம். ம். இல்லை, மர்மமே இல்லைங்க. அது என்னன்னாக்கா, யாரெல்லாம் வந்து போர் நடக்குது இல்லை, போரில் தோற்று போகிறாங்கல்ல, போரில் தோற்று போன ஆட்கள்லாம் கொண்டு வந்து கட்டி வந்து அவங்கள அந்த கட்ட வைக்கிறது, பெரிய பெரிய கல்களை கட்டி. ஆமாம், படத்தில் பார்க்குறப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. பிரமிட் ஆஹா அழகாக இருக்கே, நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறோமேங்கிறது இருக்குது. ஆனால் பக்கத்தில் நின்னா பயம் வரும். அந்த கல் வந்து நம்மளோட செங்கல் மாதிரி இல்லை, பெரிய பெரிய கல். ஸோ அது பல மாதிரியான ஃபீலிங்ஸை நமக்கு கொடுக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அந்த அடிமைகளை கொண்டு வந்து அவங்க வந்து தோற்று போனவர்களை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கட்ட வச்சது தான். எப்படி நம்ம தமிழ்நாடோ இந்தியாவில் நம்ம சொல்கிறோம்ல, கோயில்களெல்லாம் கட்டினது வந்து மன்னர் அப்படிங்கிறோம். மன்னர்கள் கட்டலை, மன்னர்கள் வந்து தோற்று போனவங்களை கொண்டு வராங்கள, அடிமைகள் இல்லாட்டியும் தோற்று போனவர்கள், அவர்கள் வந்து கட்டினது தான் இந்த கோயில்கள்லாம் இல்லையா? அதுதான் எல்லா நாடுகளையும் நடக்கும், அது இயல்பு. சரி, அதுதான். இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் தெரியும். ஆமாம், பல மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கல்ல, கல்லை வச்சியோ அது ஒரு மரப்பத்தை வச்சியோ ஏதாவது ஒரு தூக்கி வைக்கிறது. இப்போ இங்கே யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி, ஏதாவது பலவிதமான டெக்னாலஜிஸ் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். ஆனால் பேய்கள் உலாவது அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே சேம்பர்ஸ்குள்ளெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஹலோ, என் பேர் சுதர்ஷன். நான் உங்களோட ஒர்க்கெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு என்ன கொஷின்னா, இப்போது இந்தியாவில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ரிலீஜியன், பாலிடிக்ஸ் அண்ட் பியூரோக்ரஸிக்கு ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது, ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் இன்னொன்று வந்து அதில் இன்டர்செப்ட் ஆகும். உலகம் ஃபுல்லாகவுமே வந்து இப்படி தானே? எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கீங்க, மற்ற இடங்களுக்கும் போயிருக்கீங்க, எல்லா இடத்துலையுமே இந்த நாளுமே இன்டர்செக்ட் ஆகிட்டே தான் இருக்கா? அது வந்து எப்படி ஒன்று அஃபெக்ட் பண்ணாமல் இன்னொன்று எப்படி பண்ண முடியும்? அதாவது ஒரு ஹிஸ்டாரியன் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது ரிலீஜியஸ் சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பு வரலாம், பொலிட்டிக்கலாக ஒன்று வரலாம், இல்லை பியூரோக்ரஸினால் அது ஸ்டாப் ஆகலாம். உதாரணத்துக்கு இப்போது நார்த்தில் இங்கே தான் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், இங்கே இருக்கிற நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே தான் முதல்ல இருந்தது, ஆனால் இதை பதிவு பண்ண முடியாமல் ஒரு தடங்கள் வரும். இந்த இன்டர்செக்ஷன் கட் ஆகிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, இது வந்து உலகம் ஃபுல்லாகவும் இதே மாதிரி தான் இருக்கா? ஆஸ் அ ஹிஸ்டாரியனா அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனித குலம் வந்து எப்போ ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சதோ அந்த காலத்துலேருந்து இந்த இன்டர்செக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு ரிலிஜன் நம்பிக்கை ஒன்று வந்துடுது, அதுக்கப்புறம் அரசாட்சி ஒன்று வந்துடுது, பலம் பொருந்திய ஒரு வீரர்கள் இருக்கிறது, ஆர்மி ஒன்று இருக்கிறது, அது கீழே வந்து மக்கள், அமைதியான மக்கள் அவங்க வாழ்கிறது, அப்புறம் பொருளாதாரம், எக்கானமி, ட்ரேட், இது எல்லாமே இன்டர்லிங்க்ட். அதுலேருந்து நம்ம எந்த உலகத்தில் எந்த ஊர்லேயுமே அதை பிரிக்க முடியாது. ஆர்டிக் போனாலும் அண்டார்டிக் போனாலும் கூட அங்கே இருக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு செட்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்குது. நம்பிக்கை இருக்கும், அரசாட்சி இருக்கும், ட்ரேடு இருக்கும், மக்களோட வாழ்க்கை அதை நம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பிரிக்கிறது அப்படிங்கிறது முடியாது. ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக செய்கிறாங்கங்கிறதுல தான் நமக்கு வந்து கேள்வி வருது. ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப வந்து சிவிலைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது எங்கே இருக்குதுன்னா, மக்களை வந்து கேட்கிறது, மக்களை ஏற்றிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே, எந்த ஊராக இருந்தாலும். அதை குறைவாக ஏமாத்துறது, குறைவாக மக்கள் பாதிக்கப்படுறது வந்து ஓரளவு நல்லா சிவிலாக சொல்லலாம். ஆனால் மக்களை சுரண்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற போது நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற அந்த கவலைகள், வேதனைகள்லாம் நிச்சயமாக நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எது தெளிவை கொடுக்குனாக்கா, மனிதர்கள் பற்றி படிக்கிறது தான், மனித இனத்தை பற்றி படிக்கிறது, சயின்ஸ் எஜுகேஷன், அதை பற்றி நம்ம இண்டிவிஜுவல் சேஞ்ச் நமக்கு வரணும். ரெண்டு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஒன்று சயின்ஸு, இன்னொன்று ட்ராவல். இந்த சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ட்ராவல், இது ரெண்டும் நமக்குள்ளே வந்துருச்சுனாக்கா நம்ம லைஃபே நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்தது, இன்றைக்கி தனித்தனி குடும்பமாக இருந்தது. இந்த தனி குடும்பம் இருக்கும்போது எல்லா பசங்களும் நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பசங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிற இப்போ வந்திருக்கிற சூழ்நிலையே என் மனைவி கூட, என்னங்க உடனே ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டீங்களா? இல்லைம்மா, சுபாஷினின்றவங்க வராங்கம்மா, ஜெர்மன்லாம் சுற்றுறாங்கம்மா, உலகம் சுற்றுறாங்கம்மா, நம்மளால் போக முடியாது, அவங்க போகிறாங்க, அதை பாராட்டணும், நேரில் போய் சந்திக்கணுமா? நீ தான் போய் சந்தித்து அவங்கள பாராட்ட போறியா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைம்மா, நமக்கு 65 வயசு, நம்ம பொண்ணை பாராட்ட முடியல, அவங்க ஒரு பொண்ணாக சுற்றுறாங்கல்ல, நம்ம பொண்ணாக பாராட்டுவோம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். நன்றி சார். ஆனால் 65 வயசுலாம் பெரிய வயசு இல்லைங்க சார். நான் தான் சொல்லிட்டேன்னாப்பா, அவர் 80 தாண்டிட்டார், 80 சார். நீங்கள் வந்து 90 வயசு வச்சுக்கோங்க. அதுக்கு போகிறீங்களா சார்? ஓ ஓகே சார். வாட் ஹானர் பேசுகிறாங்க.
பட் நம்ம மட்டும் ஏன் வந்து நம்ம லாங்குவேஜ் பேச மாட்டேங்கிறோம்? ஒய் டு யூ சூஸ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. பிகாஸ் அவர் நேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. அதுலேயே ஒரு குழப்பம் நம்மளுக்குள்ளார. எந்த லாங்குவேஜஸ் வந்து ஒரு எஸ் அதிலே குழப்பம் இருக்கிறதுனால, ஸோ நிறைய சோர்சஸ் கூட நம்ம படிக்கிறது வந்து காமனாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கே இந்தியாவில் என்ன ப்ராக்டிஸ்னால் இங்கிலீஷ் தான் நம்ம வச்சு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து நம்ம படிச்சிட்ருக்கோம் காமன் லாங்குவேஜ். பிகாஸ் நம்மளுடைய வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி டவுன் எல்லாருமே. ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த மிடில் இதில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாக திங்கிங் வச்சு நல்லா எல்லாருமே நல்லா ஒரு எக்கனாமிக்கலாக வெல்வர்ஸ்டாக இருந்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு பொலிட்டீஷியன் வந்து வெளிநாடு போகிறாங்கன்னா அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க எங்கன்னா, எல்லாருமே எக்கனாமிக்கலி டவுன், எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ்டு திங்கிங் இல்லை, நல்ல எஜுகேஷன் இல்லை. கொஞ்சம் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் அதனால் அந்த மாதிரி பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியல. வெல் டெவலப்டு இல்லை. உங்களுடைய கருத்து கரெக்டாக, நீங்கள் அந்த மாதிரி தான் பொது கருத்து இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள், அதில் தமிழ், ஹிந்தி பேசுகிறது, தெலுங்கு பேசுகிறது அப்படி இருக்கலாம். ஆனாலும் இப்போ நல்லா நம்ம பார்த்தோம்னா தமிழில் பேசும்போது நம்ம உரையாடும் போது ஒரு க்ளோஸ்னஸ் ஒன்று வரும் இல்லைங்களா? ஒரு நெருக்கம் ஒன்று வருது பாருங்கள். அந்த நெருக்கம் வந்து மனசுக்கு மனசு பேசிக்கிற மாதிரி ஒரு அன்பாக பேச முடியும் நமக்கு. அதே மாதிரி தான் பாடமும் நல்லா மனசுள்ளக்கு வந்து பதிகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க வந்து ஃபுல்லாக அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், முழுமையாக தங்களை வெளிக்காட்டிட்டு அவங்க வந்து கற்றுக்க முடியும். இப்போ படித்து அடுத்த லாங்குவேஜ் குழந்தைங்க படிக்கலாம். நம்மளோட மூளை வந்து ஏற்கனவே ஒரு 20 லாங்குவேஜ் படிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கொடுத்துருக்கு இல்லைங்களா? அப்போ தமிழில் வந்து படித்து விட்டு அடுத்த லாங்குவேஜை நம்ம படிச்சுக்கிறதுல வந்து தவறு இல்லை. கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மற்றது படிக்கிறோம். இப்போ நாங்களாம் வளர்ந்தது அப்படி தான். மலாய் லாங்குவேஜில் படிச்சுட்டு தமிழ் வந்து படிக்கணும்னு தீவிரமாக படிக்க வந்தப்போ படிக்க முடிஞ்சது. இப்போ ஜெர்மன் படித்து தான் ஆகணும்னு போனபோது ஜெர்மன் படிக்க முடிஞ்சது. அடுத்த லாங்குவேஜ் படித்து தான் ஆகணும்னு வந்தால் நான் படிப்பேன். ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா, அடுத்த ஊரில் போய் நான் வேலை செய்யணும் அப்படின்னா நான் படித்து தான் ஆவேன். அந்த கட்டாயம் வரும்போது நம்ம தனியாக தயாராகிக்குவோம், டெஃபினெட்லி நடக்கும். ஆனால் உண்மையான தெளிவு வரத்துக்கு நம்மளோட மதத்தங் அது இம்பார்ட்டன்டாக நமக்கு இருக்கும் இல்லைங்களா? மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். அதாவது 24 மணி நேரமும் சொல்ல வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒன் ஹவர் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டீங்க. இது ஒரு நீங்கள் புக்கு ரிலீஸ் பண்ணியே நீ இதை டாக்கு நீங்கள் கொடுத்துருக்கலான்னு எனக்கு ஃபீலிங் பண்ணேன். புக்கு மூலம் நிறைய படிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து தாட் ப்ரொவோக்கிங் லெக்சர்ஸ் வந்து தூக்கம் எப்படி வரும்னே எனக்கு தெரியல மேடம். தூக்கம் எப்படி நீங்கள் கேட்டுங்க தூங்குறீங்களான்ட்டு. ஐ டோன்ட் திங்க் it is not at all possible. With a rapt attention you have to listen to your experience. அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுடைய பீரியட் எவ்வளோ வேணும்? how long that it has taken to gain? நீங்கள் என்ன ஃபாரினம் போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதோடைய பீரியட் டோட்டல் பீரியட் எவ்வளோ உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ 2001லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட ட்ராவல்ஸ்லாம். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் திட்டமிடாத ட்ராவல்ஸ், தெரியாது நமக்கு போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு உள்ளது எல்லாமே திட்டமிட்ட என்னுடைய பயணங்கள் தான் ஒவ்வொன்றுமே. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 25 இயர்ஸ் இப்போ சொல்லலாம், 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். புக்கு கேட்டிங்களா சார், ஒரு 3 தொகுப்பு வந்திருக்கு என்னோட மியூசியம் பற்றி. அந்த மியூசியம் எல்லாம் பல நாடுகளுக்கு போனதெல்லாம் நான் கொஞ்சம் குறிப்பாக அதில் எழுதியிருக்கிறேன். ஆமாம், அது ஆழி பதிப்பகத்தின் வெளியீடாக வந்திருக்கு. தொகுதி 1, 2, 3ன்ட்டு அதில் ஒரு ஏற்கனவே 90 ஆர்டிகல்ஸ்ட்டு இருக்குது, பல கண்ட்ரிஸோடது இருக்குது. அதாவது இப்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்கும்போது எனக்கு இப்போ 80 வயசாகுது. இன்னொரு 20 இயர்ஸ் நான் எனர்ஜெட்டிக்காக ட்ராவல் பண்ணலான்னு ஆசைப்படுறேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். Definitely you must. It's a feeling I'm expressing. I'm not just joking. Though I'm aged 80, now I gained confidence to travel and receive experience for another 20 years. Definitely நீங்கள் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் 95 வச்சுக்கோங்க. அதாவது நம்ம நடக்காமல் இருக்கிற வயசு 95ன்னு வச்சுக்கோங்க. நான் 80 சொன்னதே தப்பு. 95 வச்சுக்கோங்க. அப்படி இன்னொரு இங்கே ஏதோ ஒரு ஃபாரினில் வந்து சான்ஸ்கிரிட்டில் ஏதோ போல சுவடுகள் இருக்குன்னுங்க. அது ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி எனக்கு அது ஏதாவது இல்லை சார், தமிழ்லையும் இல்லை சான்ஸ்கிரிட் இருக்குன்னு சொன்னீங்க. எந்த இதில் சொன்னீங்க? அது சோழர் செப்பேடு. ஆமா, அதை பத்தி ஒரு புத்தகம் வந்துருச்சு சார், நான் பண்ணிட்டேன். அது என்ன சப்ஜெக்ட் மேடம்? அது வந்து ராஜராஜனின் கொடை அப்படின்ற தலைப்புல ஆனைமங்கலம் செப்பேடுகள் ஒரு புத்தகம். அதுக்கு எனக்கு இந்த ஆண்டு எனக்கு தமிழக அரசோட விருது கிடைச்சிருக்கு அந்த புத்தகத்துக்கு கூட. அந்த புத்தகம் நீங்க வேணும்னா வாங்கலாம். அது 120 rupees தான் அந்த புத்தகங்க. முழுசா அதை டீட்டெயிலா தமிழ்ல உள்ளது எல்லாத்தையும் தமிழ் படுத்தி இருக்கிறேன். அதை நீங்க பார்க்கலாம் நிச்சயமா. அப்படி இன்னொரு ரிக்வெஸ்ட் மேடம், அதாவது
நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் முறையே வரலாறு பற்றி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னீங்க. அப்போ இந்திய மண்ணிலையும் சில வரலாற்று சிங்கப்பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களை பற்றி ஏதாவது கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த இந்திய மண்ணிலையும் வரலாற்றுலேயும் சிங்கப்பெண்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆளுமைகள்லாம் இருந்திருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியுமா சார்? இப்போ இந்தியாவில் இப்போ ரோமன் கண்ட்ரிஸோ இல்லாட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ இல்லை ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸோ பார்த்துட்டோம்னாக்கா மக்கள் வரலாறு நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே மக்கள் வரலாறு எழுதலை, இங்கே மன்னர் வரலாறு தான் இங்கே நிறைய எழுதியிருக்கிறாங்க. வெற்றி பெற்றவங்களோட வரலாறு மட்டும்தான் இங்கே நிறைய எழுதியிருக்கிறாங்க. சரி, அதனால் நமக்கு உண்மையிலே இப்போ ஈவன் என்னுடைய புத்தகம் இப்போ புலம்பெயர்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புக்கு ஒன்று எழுதுனேன், பெரிய ஒரு 15 years ஆஃப் ரிசர்ச். அதுக்கே எனக்கு நான் ரெஃபரன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணது வந்து நிறைய வெஸ்டர்ன் வேர்ல்டு, அரபிக் வேர்ல்டு, ஈஸ்ட் ஏஷியா. இந்த ரெஃபரன்ஸ் தான் எனக்கு நிறைய கிடச்சிது. ஏன்னா நமக்கு இருக்கிறதுலாம் உண்மையிலே சொன்னால் ரொம்ப தலைவலியாக இருக்குது. என்னென்னா மன்னர்களை பற்றி புகழ்ந்து, கோயிலை பற்றி புகழ்ந்து, சாமியை பற்றி புகழ்ந்து, இதுதான் நமக்கு நிறையா இருக்குது. சரி, அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சிங்கப்பெண்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ உதாரணமாக திருக்குறளை எப்படி நம்ம பாதுகாத்து கொண்டு வந்தாங்கங்கிற ஒரு ரிசர்ச் தேடுறோம். இப்போ எந்த ஒரு மடத்துலையுமே திருக்குறள் இல்லை, சரிங்களா? அதை பல நூல்கள் வந்து மடங்களில் வச்சு பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. திருக்குறள் எந்த மடத்துலையும் வைக்கப்படாமல் சாதாரண மனிதர்கள்ட்ட இருந்த நூல் அப்படியே வருது பாருங்கள். இப்போ யூரோப்பியன்ஸ் வந்து தான் அதை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி வருது. அது இன்னொரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காகவே பேசலாம் நம்ம. ஆனால் இப்போ அந்த மாதிரி நமக்கு மக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஆவணப்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த சிங்கப்பெண்கள் வந்து ஒன்று இப்போ ஏழு நாச்சியார் சொல்கிறாங்க, இல்லாட்டி குயிலின்னு சொல்கிறாங்க, அல்லது மங்கையர்கரசிங்கிறாங்க. யாராவது சில பேரை வந்து ஒரு ரெஃபரன்ஸில் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. அதில் ஒரு மெத்தலாஜிக்கலாக ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்ல, அதை சிங்கப்பெண் அந்த இந்த சம்பவத்தை லிங்க் பண்ணி மெத்தலாஜிக்கலாக ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பர்மிட் பண்ண முடியுமா? அது நான் சொல்லும்போது அது எதுலேயும் ஒரு ஆன்மீகமோ தெய்வீகமோ அல்லது ஒரு மதமோ நீங்கள் அதை அந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டாம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன கேரக்டர் இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். சிவபெருமான் வந்து பார்வதிக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்வதி கெட்ஸ் அட்ராக்டட் பை எ பீகாக். அந்த பீகாக் பண்ணும்போது உடனே சிவன் வந்து அவரை வந்து மயிலா போகணும்னு சபிச்சா கூட ஐ வில் கம் அண்ட் வொர்ஷிப் யூ அப்படின்னு அது ஒரு சிங்கப்பெண்ணை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா சார்? அது என்னன்னாக்கா சார், உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல, நம்ம சிந்தனையை வந்து ரொம்ப குழப்பினதே இந்த புராணங்கள் தான் சார். அதாவது நம்ம நேராக பார்த்துட்டு வந்திருப்போம். அதாவது என்ன சொல்கிறேன், உலகம் முழுசுமே சார் முதல்ல தெய்வமாக வந்தது பெண்கள். தாய் தெய்வம் தான் வந்து உலகம் முழுசுமே கொண்டாடினாங்க சார். நீ உட்காந்துக்கோங்க. தாய் தெய்வங்கள் தான் கொண்டாடினாங்க. அது தானே சொல்கிறேன், உலகம் முழுசுமே தாய் தெய்வ வழிபாடுன்னு இருந்தது. ஆனால் இங்கே இந்தியாவில் திட்டமிட்டு செய்த வேலை என்ன தெரியுங்களா? அதை என்ன பண்ணாங்கன்னா, வழக்கத்தில் இருந்த தாய் தெய்வத்தை அடிமைப்படுத்துறதுக்காக ஆண் தெய்வம் ஒன்று உருவாக்கி அதோட மனைவியாக வச்சு அது தப்பாக பண்ணும், மறுபிறவி அது எடுக்கும், அதுக்கப்புறம் அது மறுபடியும் அது வந்து திருந்திக்கும், மயில் வரும், பூனை வரும், யானை வரும், இந்த கதையெல்லாம் சேர்த்து நம்ம நேராக பார்க்க விடாமல் செய்த வேலை இருக்குதுல்ல, அது நமக்கு வந்து ரொம்ப பெரிய தவறு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சார், சிங்கப்பெண்களா அவங்க வேண்டாம். ஆனால் ஒரு கிராமத்தில் அதே காலகட்டத்தில் ஒரு பெண் இருந்திருப்பாங்க, யாராவது ஒருத்தன் அட்ராசிட்டி பண்ணியிருப்பான், அவனை எதிர்த்து அந்த லேடி அடிச்சிருப்பாங்க நிச்சயமாக. அந்த லேடியை பற்றி நமக்கு தகவல் தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிச்சயமாக, இல்லாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆவணப்படுத்தாத ஒரு சொசைட்டியில் நம்மளுக்கு இப்போ இல்லை. அதான் இப்போ நம்ம தமிழ் மரபர்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, எல்லாத்தையும் ஆவணப்படுத்து. இப்போ வந்து இவங்க போகிறாங்க, இன்றைக்கி வெளியில் போகிறாங்க ஒரு சொந்தக்காரை பார்க்க, வழியில் ஒரு சின்ன நடுகளை பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்து உடனே நீங்கள் ஆவணப்படுத்திடலாம், அவ்வளோதான், யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஆவணப்படுத்திக்கிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சேகரிக்கப்படும். அது ஒரு ஆன்மீகமாக தெய்வீகமாக அப்படி பார்க்காம அது ஒரு இன்ஸ்டன்ட் டுக் பிளேஸ். அந்த அதாவது டைம் இம்மோரி அந்த சம்பவம் அதில் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் ஈவென்ட். ஆமாம், இல்லை அப்படி தான் நம்ம சொல்லிக்கிறோம். அதை நான் முன்னையும் அந்த ஒரு டாலரன்ஸ் லெவலில் இருந்தேன். இது ஒருத்தரோட நம்பிக்கை, இது ஐயாவோட நம்பிக்கை, இது இவங்களோட நம்பிக்கை, இது அவங்களோட நம்பிக்கைன்னு. ஆனால் அந்த நம்பிக்கை என்ன தவறுகளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நிறைய பார்க்கும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. பர்சனலி என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே ஒரு இல்லூஷனில் வாழ்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுது. இப்போ நேராக நம்ம பார்க்குறோம், இவர் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கார், அவர் ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஆனால் புராணம் சொல்லுது அவர் வந்து சிவப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, சிவப்பு கலர் தலை ஒன்று சுற்றிட்டு இருக்காருன்னு புராணம் சொன்னிச்சுன்னா நான் ஏன் அப்படி பார்க்கணும்? நான் இவரை இப்படியே பார்க்குறேன், இவரை இப்படியே பார்க்குறேன், நேருக்கு நேராக. அந்த ஒரு கல்ச்சர் இருக்குது தெரியுங்களா சார்? அது வந்து இந்தியாவில் வளர்க்கப்பட்ட ஒரு கலை தான். ஆனால் இந்த வைதிக தாக்கம்ங்கிறது மிக அதிகமாக இருந்ததுனால இதை பார்க்க முடியாத ஒரு சூழல் நமக்கு வந்து விட்டது. Sir, thank you so much, ma'am. We'll have one another. Thank you, sir. Ma'am, sir, பார்க்கதா அப்படி இருக்காரு, but he is very young. ஆமா. He is the only person who participated in all the programs of ACL.
அப்போ நீங்களும் குடியம் ட்ராவலுக்கு வந்துருங்க. நான் குடியம் போகிறப்போ வந்துருங்க. சார் கேள்வி கேட்குறேன். நெக்ஸ்ட். வணக்கம் சகோதரி. வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பயணத்தை எங்களுக்கு காட்டினீங்க. இன்றைக்கி நான் இந்த நாளை வந்து நன்றி சொல்கிறேன். எதேச்சையாக நான் வந்து இந்த நூலகத்துக்கு ஒரு நாடக வாய்ப்புக்காக வந்தேன். உங்களுடைய இதை கேட்டு போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துட்டேன். நான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் அதனுடைய ட்ராமாவுக்கு டைரக்டர், சினிமாவுக்கு இல்லை. பொன்னியின் செல்வன், கடல் புறா, ராஜேந்திர சோழன், வீரமங்கை வேலுநாச்சியார், இப்போ ரீசெண்டாக கரிகால் சோழன், இந்த நாடகங்களை ஸ்டேஜ் ப்ளே செட் போட்டு இந்த தமிழ் வரலாறை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே பணியில் நான் ஈடுபட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நன்றி. ஒரு ட்ரூப், எனக்கு ஆடுதுறை ஊர், கும்பகோணம் பக்கத்தில், அங்கேருந்து வந்து இங்கே ஒரு ட்ரூப்பை ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாஸ்கர் என்னுடைய பேர் நாடக உலகத்தில் ஆடுதுறை பாஸ்கர்னு வந்துருச்சு. இங்கே ஒரு ப்ரோக்ராம் இந்த ஜனவரியில் இலக்கிய விழாவுக்கு ஒரு நாடகம் போகிறதுக்காக கேட்க வந்தப்போ உங்களுடைய அருமையான இந்த விளக்கத்தை கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் உலகத்தில் நாங்கள்லாம் போக முடியாத இடத்துக்கெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு முதல்ல சகோதரிக்கு நன்றி. அது மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு இது, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு, அந்த ராஜேந்திர சோழன், பொன்னியின் செல்வன்லாம் ஆனைமங்கலம்னு ஒரு கோவிலில் ஒரு காட்சி மட்டும் வச்சுருந்தேன். இப்போ தான் தெரியுது ஆனைமங்கலம் செப்பேடு வந்து ராஜேந்திர சோழன் செப்பேடு கிடச்சிதுங்கிறது. என்னமாரி நாடகக்காரங்களுக்கும் இந்த வரலாற்றில் ஓரளவு போயிட்டுருக்கவங்களுக்கு கிடச்சிது. அதுமாரி மன்னர் வரலாறு நீங்கள் சொன்ன ஆயத்த கரிகால், நாங்கள் பண்ணது கல்கியினுடைய பொன்னியின் செல்வன். ஸோ ஆயத்த கரிகால்னா முன்னாடியே சாவடிச்சிட்டோம். பட் வந்து நீங்கள் சொன்னது மாரி அவர் ஆட்சியில் இருந்தாருன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சிப்பேன், இவ்வளோ பெரிய வீரன் நந்தினியினால் மட்டும், அது கற்பனை பாத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய இயல்பை இழந்துட்டது மாரி இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னதை அவன் ஆட்சி செஞ்சான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து கல்கியில் இல்லைங்கிறதுனால நாங்கள் பண்ணல. இப்படி நாங்கள் வரலாறுலாம் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சிங்கப்பெண்களை பற்றி வரலாறு. நான் இப்போ தான் வீரமங்கை வேலுநாச்சியாரை வந்து கொஞ்சம் நாடகங்களாக பண்ணிக்கிட்டு வர்றேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஜான்சி ராணியை சொல்லும்போது வீரமங்கை வேலுநாச்சியார் தெரியாமே போயிடுச்சு. ஆனால் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வீரமங்கை வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க. அதை நான் இப்போ கேள்விப்பட்டதுக்கு பிறகு அதில் ஒரு பெருமை, தமிழுங்கிற பெருமை. வீரமங்கை வேலுநாச்சியார் வடநாட்டு ஜான்சி ராணின்னு தான் சொல்லணுமே ஒழிய தென்னாட்டு ஜான்சி ராணின்னு வீரமங்கையை சொல்கிறத வந்து மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்களுடைய வரலாறு, நான் வந்து வெறும் எஸ்எல்சி வரையும் தான் படித்ததுனால ஆங்கில புலமை அதிகமாக கிடையாது, தமிழில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ அதுமாரி பெண்களுடைய வரலாறு ஏதாவது நீங்கள் இருந்தால் அதை நான் வந்து நாடகமாக கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேங்கிறத சகோதரி முன்னால் சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நீங்கள் முடிஞ்சதுன்னா இந்த நூல் வாங்கி பாருங்கள் சார். இந்த காமன் ஃபாக்ஸில் நீங்கள் வாங்கலாம். அந்த புத்தகம் ராஜராஜனின் கொடை அப்படின்னு தலைப்பில் இருக்குது. அதில் அந்த கல்வெட்டு விஷயங்கள் எல்லாம் வரிசையாக வருது. நீங்கள் அதை வந்து உங்களோட நாடகத்துக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்லும் போதே சில இது சொல்லுவேன், நாடகத்தில் சில காட்சிகள் விடுபட்டிருக்கலாம், சில காட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம்னு. இனி இந்த மாதிரி காட்சிகளோட சேர்த்துருவேன். கண்டிப்பாக உண்மையாக இருந்தது, உண்மையாக இருக்கிறதுனால சேர்க்கறது நல்லது. ஆமாம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். அங்கே ஒரு நன்றி சார். வணக்கம் சகோதரி. வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பயணத்தை எங்களுக்கு காட்டினீங்க. இன்றைக்கி நான் இந்த நாளை வந்து நன்றி சொல்கிறேன். எதேச்சையாக நான் வந்து இந்த நூலகத்துக்கு ஒரு நாடக வாய்ப்புக்காக வந்தேன். உங்களுடைய இதை கேட்டு போயிட்டு திரும்பி வந்து உட்காந்துட்டேன். நான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் அதனுடைய ட்ராமாவுக்கு டைரக்டர், சினிமாவுக்கு இல்லை. பொன்னியின் செல்வன், கடல் புறா, ராஜேந்திர சோழன், வீரமங்கை வேலுநாச்சியார், இப்போ ரீசெண்டாக கரிகால் சோழன், இந்த நாடகங்களை ஸ்டேஜ் ப்ளே செட் போட்டு இந்த தமிழ் வரலாறை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே பணியில் நான் ஈடுபட்டுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நன்றி. ஒரு ட்ரூப், எனக்கு ஆடுதுறை ஊர், கும்பகோணம் பக்கத்தில், அங்கேருந்து வந்து இங்கே ஒரு ட்ரூப்பை ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாஸ்கர் என்னுடைய பேர் நாடக உலகத்தில் ஆடுதுறை பாஸ்கர்னு வந்துருச்சு. இங்கே ஒரு ப்ரோக்ராம் இந்த ஜனவரியில் இலக்கிய விழாவுக்கு ஒரு நாடகம் போகிறதுக்காக கேட்க வந்தப்போ உங்களுடைய அருமையான இந்த விளக்கத்தை கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் உலகத்தில் நாங்கள்லாம் போக முடியாத இடத்துக்கெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு முதல்ல சகோதரிக்கு நன்றி. அது மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு இது, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு, அந்த ராஜேந்திர சோழன், பொன்னியின் செல்வன்லாம் ஆனைமங்கலம்னு ஒரு கோவிலில் ஒரு காட்சி மட்டும் வச்சுருந்தேன். இப்போ தான் தெரியுது ஆனைமங்கலம் செப்பேடு வந்து ராஜேந்திர சோழன் செப்பேடு கிடச்சிதுங்கிறது. என்னமாரி நாடகக்காரங்களுக்கும் இந்த வரலாற்றில் ஓரளவு போயிட்டுருக்கவங்களுக்கு கிடச்சிது. அதுமாரி மன்னர் வரலாறு
நீங்கள் சொன்ன ஆயத்த கரியால் நாங்கள் பண்ணது கல்கியினுடைய பொன்னியின் செல்வன். ஸோ ஆயத்த கரியால்னா முன்னாடியே சாவடிச்சிட்டோம். பட் வந்து நீங்கள் சொன்னது மாரி அவர் ஆட்சியில் இருந்தாருன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சிப்பேன், இவ்வளோ பெரிய வீரன் நந்தினியினால் மட்டும், அது கற்பனை பாத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய இயல்பை இழந்துட்டது மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னதை அவன் ஆட்சி செஞ்சான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து கல்கியில் இல்லைங்கிறதுனால நாங்கள் பண்ணல. இப்படி நாங்கள் வரலாறுலாம் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சிங்கப்பெண்களை பற்றி வரலாறு. நான் இப்போ தான் வீரமங்கை வேலுநாச்சியாரை வந்து கொஞ்சம் நாடகங்களாக பண்ணிக்கிட்டு வர்றேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஜான்சி ராணியை சொல்லும்போது வீரமங்கை வேலுநாச்சியார் தெரியாமையே போயிடுச்சு. ஆனால் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வீரமங்கை வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க. அதை நான் இப்போ கேள்விப்பட்டதுக்கு பிறகு அதில் ஒரு பெருமை, தமிழுங்கிற பெருமை. வீரமங்கை வேலுநாச்சியார் வடநாட்டு ஜான்சி ராணின்னு தான் சொல்லணுமே ஒழிய தென்னாட்டு ஜான்சி ராணின்னு வீரமங்கையை சொல்கிறத வந்து மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்களுடைய நான் வந்து வெறும் எஸ்எல்சி வரையும் தான் படித்ததுனால ஆங்கில புலமை அதிகமாக கிடையாது, தமிழில் தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ அதுமாரி பெண்களுடைய வரலாறு ஏதாவது நீங்கள் இருந்தால் அதை நான் வந்து நாடகமாக கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேங்கிறத சகோதரி முன்னால் சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நீங்கள் முடிஞ்சதுன்னா இந்த நூல் வாங்கி பாருங்க சார். அந்த காமன் ஃபாக்ஸில் நீங்கள் வாங்கலாம். அந்த புத்தகம் ராஜராஜனின் கொடை அப்படின்னு தலைப்பில் இருக்குது. அதில் அந்த கல்வெட்டு விஷயங்கள் எல்லாம் வரிசையாக வருது. நீங்கள் அதை வந்து உங்களோட நாடகத்துக்கு தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்லும் போதே சில இது சொல்லுவேன், நாடகத்தில் சில காட்சிகள் விடுபட்டிருக்கலாம், சில காட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம்னு. இனி இந்த மாதிரி காட்சிகளோட சேர்த்துருவேன். கண்டிப்பாக உண்மையாக இருந்தது, உண்மையாக இருக்கிறதுனால சேர்க்கறது நல்லது. ஆமாம். நன்றி. நன்றி சார். அங்கே ஒரு நன்றி சார். இந்த சிங்கப்பெண்ணை நிகழ்வு வந்து ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. அது இல்லாமல் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எல்லா தளத்துலேயுமே வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூசர்ஸ் தான் வந்து வர்றது தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளரோட ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி ரிசோர்ஸ் பர்சன் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பண்ணுறோம். ஆனால் யூசர்ஸ் வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்கள ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் ரொம்ப ஒவ்வொரு இதுவுக்கும் எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாம் போஸ்ட் பண்ணி எல்லாம் இங்கே வரவங்களையே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியும் எங்களுக்கு வந்து யூசர்ஸ் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலே நாங்கள் வந்து அந்த நிகழ்வுகளை வந்து ரொம்ப லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸுன்னு அப்படி நாங்கள் லிமிட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து ரிசோர்ஸ் நிறைய நிகழ்வுகள் நடக்கும்போது அது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த நிகழ்வுக்கு இங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா சோஷியல் குரூப்பில் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி ப்ரோக்ராம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா அழகாக வந்து பெண்களும் பயணங்களும்ன்ற தலைப்பில் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ண எங்கள் லைப்ரரியன்ஸ்க்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக மற்றும் எங்களை மாதிரி ஒரு அதிகாரிகளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விற்கு துணை புரிந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கும் லைப்ரரி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.